குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு குறைந்த வரியும் அதிக வருமானம் பெறுபவர்களுக்கு அதிக வரியும் அறவிடும் முறைமையை சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடி அரசாங்கம் உருவாக்கியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நாட்டில் 2022-2023 ஆண்டுகளில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி போன்று மீண்டும் ஏற்பட எமது அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காதென்றும் எதிர்வரும் பிப்ரவரி முதல் தனியார் பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்ததாக அந்த செய்தியிலே கூறப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது இந்திய விஜயத்தை நிறைவு செய்து நேற்று முன்தினம் இரவு நாடு திரும்பிய பின்னர் நேற்று பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து விசேட உரை நிகழ்த்தினார். இந்த விசேட உரையிலேயே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டதாக அந்த செய்தியிலே கூறப்பட்டிருக்கிறது. அவர் மேலும் கூறியதாவது, 2028 முதல் நாம் கடனை மீள செலுத்த வேண்டும் என்ற கருத்தொன்றை சமூகத்தில் பரப்பி வருகின்றார்கள். 2028 ஆண்டாகும் போது எமது அரசாங்கம் தான் அதிகாரத்தில் இருக்கும் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். பொருளாதார நெருக்கடியான நிலைமையை மீண்டும் ஒருபோதும் ஏற்பட அனுமதி அளிக்க மாட்டோம் என அந்த செய்தியிலே ஜனாதிபதி தெரிவித்ததாக கூறப்பட்டிருக்கிறது. 12.5 பில்லியன் சர்வதேச கடன் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. இதில் 11.5 பில்லியன் டாலர் 2015 மற்றும் 2019 இடைப்பட்ட காலத்தில் பெறப்பட்ட கடன்களாகும். ஆலோசனைகள் கூறுபவர்கள் அப்போது அவர்களுக்கு கூறியிருக்க முடியும், 2028 ஆண்டளவில் நாட்டில் அந்நிய செலாவணி கையிருப்பை 15.1 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்துவது அரசாங்கத்தின் நோக்கம் என அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உழைக்கும் போது அறவிடப்படுகின்ற வரி, அதாவது பேய் டேக்ஸ் என்று நாங்கள் சொல்வோம், இந்த வரியினுடைய உச்சவரம்பில்லை மற்றும் அடிப்படைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக இதுவரையிலே 1 லட்சம் ரூபாய் வருமானத்தை பெறுகின்ற பொழுது, உழைக்கின்ற பொழுது அதிலிருந்து வரி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் காணப்பட்டன. ஆனால் இப்போது அந்த வரி கட்டமைப்பு திருத்தப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். 1,50,000 ரூபாய் வரையிலே வருமானம் ஈட்டுகின்ற பொழுது வரி செலுத்த தேவையில்லை என்ற ஒரு விடயத்தை ஜனாதிபதி வலியுறுத்தி இருக்கின்றார். அதாவது 1,50,000 ரூபாய் வருமானத்தை, மாத வருமானத்தை உழைக்கின்ற ஒருவர் 100% வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு. எனவே 1,50,000 ரூபாய் வரையிலே ஒருவர் மாதாந்தம் வருமானத்தை ஈட்டுகின்ற பொழுது அதற்கான வரியை, உழைக்கின்ற பொழுது செலுத்துகின்ற வரியை செலுத்த தேவையில்லை என்ற விடயத்தை ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.